இப்போ இந்த இன்சோமேனியான்னு சொல்றாங்க. அதான் சரியா எனக்கு தூக்கம் வர்றதுல நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தூக்கத்துக்கும், நம்ம ஜீரண மண்டலத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஏன் நெறைய பேருக்கு சரியா நைட்ல தூக்கம் வர்றதில்லன்னா, அவங்க அவங்க டின்னர் அதாவது நைட்டு சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப லேட்டா சாப்பிட்டாங்கன்னா, நான் அந்த வயிறுக்கு ரெஸ்ட் குடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா, அந்த அந்த வயிறு அந்த சாப்பாட ஜீரணம் பண்ற வரைக்கும் நம்மள தூங்க விடாது. ஸோ சரியான செரிமானம் நடக்காது. ஸோ அவங்களுக்கு தூங்க விடாது. அந்த அந்த உட ஒ வயிறுல போயிருக்க அந்த உணவு ஜீரணமான பிறகு தான் நமக்கு தூக்கம் வரும். ஸோ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு நல்ல நிம்மதியான உறக்கம் வேணும்னா, ஈவினிங் டின்னர் அதாவது இரவு சாப்பாடு நம்ம தூங்குறதுக்கு முன்னால 3 ஹவர்ஸ் பிஃபோர் நம்ம சாப்பிடுறது நல்லது. அதாவது 7 மணிக்குள்ள நம்ம டின்னர முடிச்சுட்டோம்னா, 10 மணிக்கு தூங்குறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம கேப் குடுக்கணும். அப்போ நம்ம நம்ம படுக்க போம்போது சிம்பிளான கான்செப்ட் இது. நம்ம படுக்க போம்போது வயிறு காலியா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, சீக்கிரம் தூங்கிடுவாங்க. இல்லன்னா, இதுக்கு இன்னொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணலாம். அதாவது சன்செட் இரவு இரவு நேரத்துல மிக 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 எளிதில ஜீரணமாகக்கூடிய உணவு சாப்பிட்டோம்னா, சீக்கிரம் ஜீரணமாச்சுன்னா, சீக்கிரம் தூக்கம் வந்துரும்.